அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 9ஆம் வகுப்பு இயல் 6இல் கொடுக்கப்பட்ட இலக்கணம் புணர்ச்சி. நான் முன்பு பலமுறை கூறியது போல நம்முடைய தமிழ் மொழியில் தோன்றியுள்ள இலக்கணங்கள் 5 வகையான இலக்கணங்கள்: எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் என 5 வகையான இலக்கணங்களை கொண்டு செம்மொழியாக, தனித்தன்மை பெற்ற மொழியாக, தலைசிறந்த மொழியாக இருப்பது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி. அந்த 5 வகையான இலக்கணங்களில் பல்வேறு உட்பிரிவை கொண்ட இலக்கணங்கள் இருக்குது. அதில் ஒரு இலக்கணம்தான் புணர்ச்சி. புணர்ச்சி என்னும் சொல்லின் பொருள் சேர்தல். புணர்ச்சி என்னும் சொல்லினுடைய பொருள் சேர்தல். நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர்தான் புணர்ச்சி. ஃபஸ்ட்டு நிலைமொழி என்றால் என்ன, வருமொழி என்றால் என்ன? நிலைமொழி என்றால் என்ன, வருமொழி என்றால் என்ன? சரி, இப்போ பள்ளிக்கூடம், ஸ்கூல் இருக்குது, மாணவர்கள் இருக்கிறீங்க. டெய்லியும் ஸ்கூல் உங்கள் வீட்டுக்கு வருதா, நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களா? மாணவர்கள் தான் எங்கே வரோம், ஸ்கூலுக்கு வரோம். அப்போ ஸ்கூல் என்பது ஒரு இடத்தில் நிலையாக இருக்குது, நாம் தான் என்ன செய்கிறோம், சேர்றோம். அப்போ பள்ளிக்கூடம் நிலைமொழி, மாணவர்கள் வருமொழி. அதே போல் சொல் இருக்குது, 2 வகை சொற்கள் இருக்குன்னா, எந்த சொல் வருகின்றதோ அது வருமொழி, வருகின்ற சொல் எந்த சொல்லோடு சேர்கின்றதோ அது நிலைமொழி. இப்போ நம்முடைய உடம்பு இருக்குது, நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் இருக்குது. இப்போ உடம்பு நிலைமொழி, நாம் உடுத்தக்கூடிய ஆடைகள் வருமொழி. அதே போல் சொற்களில் முதலில் நிற்கக்கூடிய சொற்களுக்கு நிலைமொழி. புரியுதாப்பா? அந்த சொல்லோடு வந்து சேரக்கூடிய மற்றொரு சொல்லுக்கு பெயர் வருமொழி. அந்த சொல்லுக்கு பேர் என்னது? வருமொழி. சரி, புணர்ச்சி என்றால் என்னென்னா, நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாரு, வாழை ப்ளஸ் பழம். அது வாழை ப்ளஸ் பழம், இதில் எது நிலைமொழி? வாழை. வருமொழி பழம். ஏன் பழத்தை வருமொழி சொன்னோம், வாழையை நிலைமொழி சொன்னோன்னா, வாழை போய் பழத்தோடு சேராது, பழம்தான் இதோடு சேரும், வாழையோடு சேரும். அப்போ இந்த சொல் வந்து இந்த சொல்லோடு சேருவதால் இது வருமொழி, இது நிலைத்து நிற்பதால் இதுக்கு பேர் என்னது? நிலைமொழி. சரி, அப்போ இந்த 2 சொற்களும் சேர்ந்தால் என்ன வரும்? வாழை பழம். என்ன வருது? வாழை பழம் என்று வருகிறதா? அப்போ இதற்கு பெயர் தான் புணர்ச்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. புரியுதாப்பா? சரி, இந்த புணர்ச்சியை நிலைமொழியும் வருமொழி இருக்குல்ல, நிலைமொழி வருமொழி, இதன் அடிப்படையில் புணர்ச்சியை எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்கான். புணர்ச்சியில் நிலைமொழி வருமொழி, நிலைத்து நிற்கக்கூடிய சொல், வந்து சேரக்கூடிய சொல். இதன் அடிப்படையில், எதன் அடிப்படையில்? நிலைமொழியையும் வருமொழியையும் அடிப்படையாக கொண்டு எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்காங்க. எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்கான். எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்கான். என்னென்னா, உயிரீறு, மெய்யீறு, உயிர் முதல், மெய் முதல். மாணவர்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஈறு என்றால் இறுதி, முதல் என்றால் முதல் எழுத்து, அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
அப்போ புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை நல்லா காதில் வாங்கு. இந்த வார்த்தையை காதில் வாங்கினா மட்டும்தான் உனக்கு புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நிலைமொழி கவனி. புணர்ச்சியில் ஈறு இறுதி எழுத்து என்று சொன்னாலே அது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்தை தான் பார்க்கணும். முதல் என்று சொன்னாலே வருமொழியோட முதல் எழுத்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை ஈறு இறுதி எழுத்தை பாருங்கன்னு சொன்னாவே வருமொழியோட இறுதி எழுத்தை பார்க்கணுமா, நிலைமொழியோட இறுதி எழுத்தை பார்க்கணுமா? நிலைமொழியோட இறுதி எழுத்தை தான் பார்க்கணும். அப்போ ஈறு என்று சொன்னாலே நிலைமொழியோட இறுதி எழுத்து. முதல் என்று சொன்னாலே வருமொழியோட எழுத்தை தான் பார்க்கணும், நிலைமொழியோட முதல் எழுத்தை பார்க்கக்கூடாது. கவுனி. ஈர் என்று சொன்னாலே இறுதி எழுத்து என்று சொன்னாலே நிலைமொழியின் இறுதி எழுத்தை பார்க்க வேண்டும். முதல் என்று சொன்னாலே வருமொழியின் முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். அப்போ நிலைமொழியின் இறுதி எழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்தையும் இன்னொரு சொல்கிறேன் கவுனி. புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரையில் இறுதி எழுத்தை பார்ன்னு சொன்னாலே நிலைமொழியை பார்க்கணுமா, வருமொழியை பார்க்கணுமா? நிலைமொழியின் இறுதி எழுத்தை பார்க்க வேண்டும். வருமொழி என்று சொன்னாலே எதை பார்க்கணும்? முதல் எழுத்தை பார்க்க வேண்டும். நிலைமொழியின் இறுதி எழுத்தையும் வருமொழியின் முதல் எழுத்தையும் அடிப்படையாக கொண்டு எழுத்தை 4 பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன? உயிர் ஈறு, மெய் ஈறு, உயிர் முதல், மெய் முதல். சரி, அது என்னடா உயிர் ஈறு மெய் ஈறு? எப்படி பிரிப்ப? உயிர் ப்ளஸ் ஈறு, மெய் ப்ளஸ் ஈறு. அப்போ ஈர் என்றால் இறுதின்ற அர்த்தம். அப்போ உயிர் ஈறு என்றால் உயிரெழுத்து இறுதியாக வரும். மெய்யீர் என்றால் மெய்யெழுத்து இறுதியாக வரும். உயிர் முதல் என்றால் உயிரெழுத்து முதலாக வரும். மெய் முதல் என்றால் மெய்யெழுத்து முதலாக வரும். அப்போ உயிர் ஈர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிலைமொழியை பார்க்கணுமா, வருமொழியை பார்க்கணுமா? சொல்லுப்பா. உயிர் ஈர்னு சொல்லியிருக்காங்களே, அதானே சொல்லியிருக்கு, உயிர் ஈருன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஈர்னு சொன்னதுனால நிலைமொழியை பார்க்கணுமா, வருமொழியை பார்க்கணுமா? வருமொழியை பார்க்கணும். வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணுமா, இறுதி எழுத்தை பார்க்கணுமா? உயிர் ஈர்னு சொல்லியிருக்கு. அப்போ எதை எழுத்தை பார்க்கணும்? நிலைமொழி என்றாவே இறுதி எழுத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அது சொல்லிலே கொடுத்துருக்கான், உயிர் ஈர்னு சொல்லியிருக்கான். அப்போ எதை பார்க்கணும்? எதை பார்க்கணும்? நிலைமொழியின் இறுதி எழுத்து. அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்து இதில் இருக்கு, லை. என்னது? லை. அது என்ன செய்யணும்? இல்லு ப்ளஸ் ஐ. அப்போ இல்லு ப்ளஸ் ஐன்னு பிரித்தா நிலைமையோட இறுதி எழுத்து இதில் இருக்குது, உயிர் ஈறு. உயிர் எழுத்து இறுதியாக வந்திருக்கு. நிலைமையுடைய இறுதி எழுத்து ஐ. ஐ என்பது என்ன எழுத்து? உயிர் எழுத்து. அப்போ உயிர் ஈறு. ஏனென்றால் உயிர் எழுத்து தனித்து சொல்லுக்கு பக்கத்தில் வராது, அதனால் உயிர்மை எழுத்தை பிரிச்சுக்கிறோம். சரி, அடுத்தது மெய்யீறு. மெய்யீறு ஈஸியாக புரியும். இப்போ ஈறுனா இதை பார்க்க சொல்லியிருக்கோம், நிலைமொழி. அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இன். அப்போ என்ன எழுத்து இறுதியாக வந்திருக்கு? மெய்யெழுத்து இறுதியாக வந்திருக்கு. அடுத்தது உயிர் முதல் மெய் முதல். இது நிலைமொழி, இது வருமொழி. எதை பார்க்கணும்? இப்போது வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். வருமொழி முதல் எழுத்து இலை. அதில் ஃபஸ்ட்டு இது எதில் ஆரம்பிக்குது? ஈட ஆரம்பிக்குது. அப்போ உயிர் முதல். அப்போ என்னது? உயிர் முதல். அடுத்து மெய் முதல். முதல் நான் இதை பார்க்க சொல்லியிருக்கேன், வருமொழி. வருமொழி முதல் எழுத்து ஆரம்பிக்குது, மாவில் ஆரம்பிக்குது. மாவு என்ன செய்யணும்? இம்மு ப்ளஸ் இம்மு ப்ளஸ் நான் பிரிக்கிறோமா? அப்போ எதில் ஆரம்பிக்குது? முதல் எழுத்து மெய்யெழுத்து ஆரம்பிக்குது. அப்போ மெய் முதல். மாணவர்களை நல்லா கவனிங்க. புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை நிலைமொழியும் வருமொழியும் சேர்க்கக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. புணர்ச்சி இலக்கணத்தை பொறுத்தவரை ஈறு என்று இறுதி எழுத்து என்று சொன்னாலே அது நிலைமொழியை தான் பார்க்கணும், நிலைமொழியோட இறுதி எழுத்தை தான் பார்க்கணும். முதல் என்று சொன்னாலே வருமொழியின் முதல் எழுத்தை தான் பார்க்கணும். அப்போ நிலைமொழியுடைய இறுதியில் உயிரெழுத்து வராது, வருமொழியோட முதல்ல மெய்யெழுத்து வராது. புரியுதா? ஆனால் என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தை பிரிக்கணும்.
புரியுதாப்பா? சரி. அதுக்கப்புறம் நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கை. கவனிப்பா, இதில் என்ன பார்த்துருக்கோம்? நிலைமொழி வருமொழி, இதன் அடிப்படையில் எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்கான். உயிரிரு, மெய்யிரு, உயிர் முதல், மெய் முதல் பிரிச்சிருக்கான். புரியுதா? அடுத்தது நிலைமொழியும் வருமொழியும் சேருதுல, அதன் அடிப்படையில் எழுத்தை 4ஆக பிரிச்சிருக்கான். நல்லா காலவங்க நிலைமொழியும் வருமொழியையும் தனித்தனியாக பிரிக்கும் பொழுது மொத்தம் 4. என்னது? நிலைமொழியில் 2 வருது, வருமொழியில் 2 வருது. நிலைமொழியில் 2, உயிரிரு மெய்யிரு. வருமொழியில் உயிர் முதல் மெய் முதல் 4 வந்துருச்சா? ரைட். புணர்ச்சி என்ன சொல்லியிருக்கோம்? நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் தான் புணர்ச்சி. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கை இருக்குது தெரியுமா? அதன் அடிப்படையில் எழுத்துக்களை மேலும் 4ஆக பிரிச்சிருக்கான். அதன் அடிப்படையில் எழுத்துக்களை மேலும் 4ஆக பிரிச்சிருக்கான். நல்லா காதல் அவங்க. சரி, இதில் நிலைமொழி எது? மணி. வருமொழி அடி. நிலைமொழி எது? மணி. வருமொழி அடி. சரி, நிலைமொழினா எந்த எழுத்தை பார்க்கணும்? இறுதி எழுத்து. நீ என்ன செய்யணும்? பிரிப்ப இன்னு ப்ளஸ் இ. அப்போ நிலைமொழி இறுதி எழுத்து உயிர் எழுத்தில் இருக்குது. வருமொழியோட முதல் எழுத்து அடி அ. அப்போ உயிர். அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. அப்போ உயிர் முன் உயிர். நல்லா கவனி. மணிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கணும்? நீ நிலைமொழினா இறுதி எழுத்து, வருமொழினா முதல் எழுத்து. நிலைமொழியோட இறுதி எழுத்து நீ இருக்குது, அது என்ன செய்யணும்? இன்னு ப்ளஸ் ஈன்னு பிரித்து கடைசி என்ன எழுத்து இருக்கு? உயிர் எழுத்து இருக்குது. அப்போ உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? உயிர் எழுத்து வருது. அப்போ உயிருக்கு முன் உயிர். அதான் உயிர் முன் உயிர். அடுத்தது உயிர் முன் மெய். அடுத்தது என்னது? உயிர் முன் மெய். சரி, நிலைமொழியை பார்க்கணும். நிலைமொழி இறுதி எழுத்து என்ன இருக்குது? பனி. என்ன செய்யணும்? இன்னு ப்ளஸ் இ, லாஸ்ட் எழுத்து உயிர் எழுத்து. வருமொழினா எதை பார்க்கணும்? முதல் எழுத்து கா இருக்குது. கா என்ன செய்வ? இக்கு ப்ளஸ் அ, இக்கு ப்ளஸ் ஆ. அப்போ உயிருக்கு முன்னாடி மெய் எழுத்து வந்திருக்கு. அப்போ உயிர் முன் மெய். அதுக்கப்புறம் மெய் முன் உயிர். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க மெய் முன் உயிர். சரி, நிலைமொழி லாஸ்ட் எழுத்து இல், மெய் எழுத்து. வருமொழிய முதல் எழுத்து இலையில் இ. அப்போ மெய் எழுத்துக்கு முன் உயிர், அதான் மெய் முன் உயிர். அதுக்கப்புறம் மெய் முன் மெய், மரம். லாஸ்ட் எழுத்து மெய் எழுத்து இம்மு. வருமொழிய முதல் எழுத்து கி, அது என்ன செய்யணும்? இக்கு ப்ளஸ் ஈன்னு பிரிக்கிறியா? அப்போ மெய் எழுத்துக்கு முன் மெய் வந்திருக்கு. மெய் முன் மெய். கவனிப்பா, எப்படி நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கையின் அடிப்படையில் எழுத்துக்களை 4ஆக பிரிச்சிருக்கான். என்ன பிரிச்சிருக்கான்? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். நல்லா கவனிக்க. நிலைமொழினாவே இறுதி எழுத்து, வருமொழினாவே முதல் எழுத்து. அப்போ நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தில் இருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தில் வந்துச்சுன்னா உயிர் முன் உயிர். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தில் இருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்துச்சுன்னா உயிர் முன் மெய். அடுத்தது நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்திலிருந்து வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா மெய் முன் உயிர். நிலைமொழியுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்திலிருந்து வருமொழியுடைய முதல் எழுத்தும் மெய்யெழுத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா என்னது? மெய் முன் மெய். சரி, இப்போ புணர்ச்சி. புணர்ச்சி என்னப்பா சொன்னோம்? புணர்ச்சி என்ன சொன்னோம்? நிலைமொழியும் நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியின் அடிப்படையில் எழுத்த 4ஆக பிரிச்சிருக்கான். என்னென்ன? உயிரிரு உயிர் முதல், மெய்யிரு மெய் முதல். அடுத்தது நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய சேர்க்கையின் அடிப்படையில் எழுத்து மேலும் 4ஆக பிரிச்சிருக்கான். என்னென்ன? உயிர் முன்
உயிர், உயிர்முன் மெய், மெய்முன் உயிர், மெய்முன் மெய்ன்னு பிரிச்சிருக்கான். இதுதான் புணர்ச்சியுடைய அடிப்படை. அதுக்கப்புறம் புணர்ச்சியினுடைய வகைகள் பார்க்க போகிறோம். புணர்ச்சியினுடைய வகைகளை பார்க்க போகிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. அந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்றால், புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஒன்று இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இது சொல்லிலே உனக்கு கொஞ்சம் மீனிங் தெரியும் பாரு. இயல்பு புணர்ச்சின்னா என்னது? இயல்பாக, நேச்சர், மாறாமல் இயல்பாக இருக்கும். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா அதற்கு பேர் இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எப்படி இருக்கு? இயல்பாக இருக்கு. அப்படி இயல்பாக இருந்துச்சுன்னா அந்த புணர்ச்சிக்கு பெயர் இயல்பு புணர்ச்சி. அடுத்தது விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் அது விகார புணர்ச்சி. கவனிங்க, புணர்ச்சி என்றால் என்ன சொல்லு? நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பெயர் தான் புணர்ச்சி. அந்த புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, 2 விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன? நிலைமொழியின் இறுதியும் சொல்ற காலவங்க நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரும் பொழுது, புணரும் பொழுது மாற்றம் இல்லாமல் இயல்பாக இருக்கு. அப்படி இருந்தால் அந்த புணர்ச்சிக்கு பேர் என்னப்பா? இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு பாரு. வாழை ப்ளஸ் மரம். என்னது? வாழை ப்ளஸ் மரம். இதில் நிலைமொழி எது? வாழை, நீமோ. வருமொழி மரம், வாமோ. மோன மொழி. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது மாற்றம் இருக்கா? அப்படியே இயல்பாக இருக்கா? மாற்றம் இல்லாமல் இயல்பாக இருக்கா? அந்த புணர்ச்சிக்கு பேர் என்னது? இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி பாரு. வாழை ப்ளஸ் பழம். என்னது? வாழை ப்ளஸ் பழம். நிலைமொழி வாழை, வருமொழி பழம், 2 சேர்த்து அப்படி எழுதுவ வாழை பழம். இப்படி எழுதுவ வாழைப்பழம். அப்போ புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது. அப்போ இது விகார புணர்ச்சி. விகாரம் என்றால் மாற்றம் என்று பொருள். இல்லைப்பா, அரிசி மாவு இருக்குது வீட்டில். அரிசி மாவு என்ன கலரில் இருக்கும்? ஒயிட் கலர், வெள்ளையாக இருக்கும். உளுந்து மாவு வெள்ளையாக இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இட்லி அவிச்சா எப்படி இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். இப்போ அரிசி மாவும் வெள்ளை, உளுந்து மாவும் வெள்ளை, ரெண்டுத்தையும் சேர்த்து இட்லி ஊற்றுனா இட்லி வெள்ளையாக இருக்குது. அப்போ இட்லி என்பது என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. மாற்றம் இல்லாமல் அப்படியே வெள்ளையாக இருக்குது. ரைட். அடுத்தது அரிசி மாவு வெள்ளை, உளுந்து மாவு வெள்ளை, 2 மாவையும் சேர்த்து தோசை ஊற்றுறோம். தோசை ஊற்றுறப்போ தோசை என்ன கலரில் இருக்குது? ஒயிட் கலரில் இருக்கா? அது ஒரு எல்லோ, அந்த ப்ரௌன் கலராக, அது கலர் கொஞ்சம் மாறுதா இல்லையா? அப்போ தோசை விகார புணர்ச்சி. அதான் இப்போ புணர்ச்சினா நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் சேரக்கூடிய சேர்க்கைக்கு பேர் புணர்ச்சி. அப்போ 2 சேரும் பொழுது மாற்றம் இல்லாமல் இயல்பாக இருந்துச்சுன்னா இயல்பு புணர்ச்சி. மாற்றம் ஏற்பட்டால் விகார புணர்ச்சி. சரி, அப்போ இயல்பு புணர்ச்சி என்ன சொன்னோம்? நிலைமொழியும் வருமொழியும் புணர்ச்சியின் போது மாற்றங்கள் ஏதுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு, வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். செடி ப்ளஸ் கொடி, செடி கொடி. மண் ப்ளஸ் மலை, மண்மலை. அப்போ 2 சொற்கள் சேரும்பொழுது நிலைமொழி வாழை. நிலைமொழி இது நிலைமொழி வட்டம் போட. வாழை, செடி, மண், இதெல்லாம் நிலைமொழி. வருமொழி
மரம், கொடி, மலை. அப்போ ரெண்டும் சேரும்பொழுது எப்படி இருக்குது? இயல்பாக இருக்குது, நேச்சராக இருக்குது. இந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இயற்கையாகவே இருக்குது. அப்போ அந்த புணர்ச்சிக்கு பேர் என்னப்பா? இயல்பு புணர்ச்சி. அடுத்தது, நிலைமொழியும் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரும் பொழுது மாற்றம் ஏற்பட்டால் விகார புணர்ச்சி. புரியுதாப்பா? அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்றால் 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம். கவுனி, நிலைமொழியின் இறுதியும் வருமொழியின் முதலும் சேரும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த புணர்ச்சிக்கு பெயர் விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? மாற்றம் எத்தனை விதத்தில் நடைபெறும்? 3 விதத்தில் நடைபெறும். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்பொழுது புதுசாக ஒரு எழுத்து தோன்றினால் அந்த விகாரத்துக்கு பேர் என்னது? தோன்றல் விகாரம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறினால் திரிதல் விகாரம். ஒரு எழுத்து கெட்டு போயிடுச்சுன்னா அது கெடுதல் விகாரம். அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது விகாரம் மாற்றங்கள் 3 நிலையில் நடைபெறும். அதனால் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று விகார புணர்ச்சி மொத்தம் 3 வகைப்படும். புரியுதாப்பா? கவுனி, நுழைவு ப்ளஸ் தேர்வு. இதில் நிலைமொழி இது நுழைவு, வருமொழி தேர்வு. அப்போ நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது இப்போ வல்லினம் மிகும் இடம் சொல்லியிருக்கோம்ல, வல்லினம் மிகும் இடம் சொல்லியிருக்கோமா? என்ன வருது? நுழைவு ப்ளஸ் தேர்வு, நுழைவு தேர்வு. இங்கே இத்து தோன்றியிருக்கா? ஏன் இத்து தோன்றுது? க ச த ப வந்துச்சுன்னா அதுக்கு இனமான மெய்யெழுத்து தோன்றுன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ நுழைவு ப்ளஸ் தேர்வு, நுழைவு தேர்வு. புதுசாக ஒரு எழுத்து தோன்றியிருக்கு. புறம் ப்ளஸ் 400 எப்படி எழுதுவ? புறநானூறு. அப்போ ஒரு என்னும் மெய்யெழுத்து கெட்டிருக்கு. கெடுதல் என்றால் அழிந்து போகுதல். பல் ப்ளஸ் பசை. அது என்ன ஆச்சு இந்த இடத்துல? இல் என்பது இறாக திரிகின்றது, மாறுது. அப்போ பற்பசை. புரியுதாப்பா? அடுத்து கவனி, வாழை ப்ளஸ் பழம். இதில் நிலைமொழி வாழை, வருமொழி பழம். புதுசாக என்ன தோன்றிய இடத்துல? இப்போ இன்னும் மெய்யெழுத்து தோன்றுவதால் இந்த விகாரத்துக்கு பேர் என்னது? தோன்றல் விகாரம். இந்த விகாரத்துக்கு பேர் என்னது? தோன்றல் விகாரம். அடுத்து கவனி, பொன் ப்ளஸ் குடம். பொன் ப்ளஸ் குடம். நிலைமொழி பொன், வருமொழி குடம். அப்போ நிலைமொழியும் வருமொழி சேரும்பொழுது நிலைமொழியில் இருக்கக்கூடிய இன்னு என்னவா மாறிடுது? இறாக. இன்னும் என்னவா மாறிடுது? இறாக மாறிடுது. இப்போ நகரம் ரகரமாக திரிந்து விழுந்து உள்ளது. அப்போ ஒரு எழுத்தின் ஒரு எழுத்தா திரியுது. வீட்டில் சொல்லுவாங்களே பால் திரிஞ்சிட்டும்பாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பால் திரிஞ்சிட்டு. பால் திரிஞ்சிட்டுன்னு அர்த்தம் என்ன? பாலுங்கிற தன்மையிலேருந்து மாறிடுச்சு. அதை நம்ம பயன்படுத்த முடியாது. மாறிட்டு, தன்னுடைய தன்மையிலேருந்து மாறிட்டு. அப்போ இன்னு என்பது என்ன மாறிட்டு? இறா மாறிடுச்சு. திரிதல் விகாரம். அடுத்தது புறம் ப்ளஸ் 400 எப்படி எழுதுவ? புறநானூறுன்னு எழுதுவோம். அப்போ என்ன எழுத்து கெடு இருக்கு. அப்போ கெடுதல் விகாரம்.